யோவான் 8ஆம் வசனம். அல்லேலூயா அல்லேலூயா உற்சாகம் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முதல் வாக்குத்தத்த வசனம் சொல்ல முடியாது, இது ஒரு எச்சரிப்பு. அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை பிரசங்கம்னு நினைக்கவே இல்லை. புது வருஷத்துக்குள்ள போகும்போதே ஆண்டவர் நமக்கு எப்படி வசனம் கொடுக்குறாரு பாருங்களேன். நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம், ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வசனம் பாருங்க. உங்கள் செய்திகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எப்படி இருங்கள், எப்படி இருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இத்தனை வருஷம் பட்ட பாடுடைய பலனை நம்ம இழந்து போகக்கூடாது. அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும், எதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? ரெண்டு காரியம் அந்த வசனம் சொல்லுது பாருங்க. உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகக்கூடாது. ரெண்டாவது, பூரண பலன் இனிமேல் வரப்போகுது நமக்கு. ஏன்னா யோபு என்ன சொல்றாரு, உங்களுடைய ஆரம்பம் அற்பமாயினாலும் முடிவு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். எல்லையை பெரிதாக்குவார், ஆத்துமாக்களை தருவார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்திருக்கிறது. அல்லேலூயா. சாந்தனே சோகம் பாருங்க, உற்சாகம் பாருங்க. அல்லேலூயா. முன்னாடி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஓரளவுக்கு பின்னாடி போக ரொம்ப கான்டாக்ட் டிஸ்டன்ஸ் இந்த சேவை பார்த்துக்கணும். இந்த கருப்பு சேவை பாருங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். ஒரு பிள்ளையை போய் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. என்ன, அந்த பிள்ளையை ஸ்கூல்ல சேர்த்து அம்மா அப்பா நல்லா படிக்க வச்சு டிஃபன் பாக்ஸை சாப்பாடு கொடுத்து ஃபீஸ் கட்டி எல்லாம் அனுப்புறாங்க. ஆனா பப்ளிக் எக்ஸாம் வரும்போது அந்த பிள்ளை ஃபெயில் ஆயிட்டுன்னு சொன்னேன். பெற்றோருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படி கிருபையுள்ள வரும், அது போல நம்முடைய அரசாங்கமும் கிருபையுள்ள தான் நினைச்சிருக்கு. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, என்ன செய்யும்? எத்தனை பேர் அப்படிதான் பாஸ் ஆகிறாங்க தெரியுமா? 8 வரைக்கும் எல்லாரையும் பாஸ் பண்ணி விட கவர்மெண்ட்ல சொல்லிட்டு, அதனால அவன் ஒன்றுமே இருக்க மாட்டான். ஆனா 8ஆம் கிளாஸ் இருக்கு. சரி, இப்போ 10th வாங்க. உங்க பிள்ளைகளாக டியூஷன்லாம் அனுப்பி படிக்க வைக்கிறீங்க. நல்லா அவளுக்கு என்ன செய்யுங்க, பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போட்டு நல்லா படிமான்னு சொல்லி அவனை என்ன செய்யுங்க, வளர்க்குறீங்க. ஆனா அந்த பிள்ளை அவங்களை ஏமாத்திட்டு அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் வரும்போது அந்த முட்டை எடுத்துட்டு அல்லது ஃபெயில் ஆகிட்டுன்னு சொன்ன யாருடைய உள்ள வேதனை போடும்? இப்ப பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்ற காரியத்தை பாருங்க. உங்களுக்காக ஒரு பூரண பலனை வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். ஆனா இவ்வளவு நாள் நீங்க பட்ட பாடு வீணா போயிடக்கூடாது. பவுல் சொல்லுவாரு, உங்களுக்காக நான் பிரயாசப்பட்டதும் ஓடினதும் வீணாய் போய்விட்டதோ என்று என்ன செய்கிறேன், கலந்துகிறேன்னு சொல்றாரு கலாத்திய சபைக்கு. அப்ப ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் கர்த்தர் நடத்தி 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 உங்களுடைய என்னது வசனம் சொல்றதுபடி போஷித்து காப்பாற்றுகிறார். கர்த்தர் சபை என்ன செய்கிறார்? வசனம் இருக்குது, திருவசனமாகி ஆகாரத்தை கொடுத்து போஷித்து காப்பாற்றுகிறார். இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான நேரத்துக்கு வசனம், ஆறுதல், பரிசுத்தாவின் பலனை கொடுத்து, சோர்ந்து போகிற நேரத்தெல்லாம் பலனை கொடுத்து, சத்துவத்தில் இல்லாத சத்துவத்தை கொடுத்து, தாண்டி தாண்டி முதல்ல தாண்டி 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 5 வருஷம் சபையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் நீங்க உங்க வாழ்க்கையில சொன்னீங்க, ரட்சிக்கப்பட்ட நாட்களும் யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை நம்ம இடறி போனோம். ஆனா மீண்டும் 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 எலியாவை சந்தித்தது போல போக வேண்டிய தூரம் வெகு தூரம், போக வேண்டிய தூரம் வெகு தூரம், போஜனத்தை கொடுத்து பலப்படுத்தி பலப்படுத்தி, வசனம் என்கிற ஆகாரத்தினால பலப்படுத்தி, இல்லையா? இல்லையா? எனக்குலாம் சொல்றேன், உண்மையிலே இந்த இடத்துல ஊழியம் அப்படின்னா என்னுடைய பலத்தினால கிடையாது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால, இல்லையா? அநேகருடைய ஜெபத்தினால, தாய் தகவலுடைய ஜெபத்தினால இப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு. நம்புறீங்களா? நான் நின்றுவேன் நீங்க சொன்னீங்கன்னா விழுந்துருவீங்க. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவனும் எச்சரிக்கையாக இருக்கிறவன். நம்ம விழுந்துருவோம் இந்த உலகத்துல. ஆனா அநேகருடைய ஸ்தோத்திரம், ஜெபம் கிருபையை பெருக செய்கிறது, விடாதபடி நம்மளை காக்குது, பாதுகாக்கிறது, தயவுள்ள காரணம். அல்லேலூயா. அப்ப நம்ம எதுக்கு நேரம் ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருக்கா தெரியுமா?
ஒரு பூரண ஆசீர்வாதத்துக்கு நேராக. நம்புறீங்களா? ஒரு பூரண பலன் வரப்போகுது. உங்களுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். யோபு சொன்னது போல அந்த முடிவுக்கு நேராக கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது எது அப்படின்னா, இவ்வளவு நாள் ஜோம் பண்ணிட்டேன், இவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சுட்டேன், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷத்துல நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு சாத்தம் நிச்சயமா வருவான். இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வழியில இருந்து நம்ம மாயக்காரன் நம்முடைய சந்ததியில் என்ன செய்யலாம், சேரான் இருக்கு. நம்ம ஒரு மாய தள்ளி அவருடைய சந்நிதிக்குள்ள சேராதபடிக்கு சாத்தான் செஞ்சிருவாங்க, என்ன செஞ்சிருவாங்க, தடுத்துருவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வேதம் சொல்றது அப்படி சந்நிதியில் அவர் வரும் பொழுது நீங்கள் காணப்படும்படி எப்படி இருக்க வாசிங்க. 1 பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளைகளவர்களுமாய். அப்ப நம்ம எதுவரை ஜாக்கிரதையா இருக்கோம்னா, இயேசு வரும்போது நம்ம எத்தனை நம்புறீங்க உண்மையாவே சபைக்கு சேர்ந்துள்ள வரப்போறாரு. அல்லேலூயா. யோவான் 14:3 நம்ம போட்டிருக்கிறபடி, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களுடைய இடத்தில் அவர் வரப்போகிறார். புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது. இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இதுக்கு காத்திருக்கிற நாம பைபிள்ல சொல்லுது, இவ்வளவு நாள் ஜோம் பண்ணிட்டோம், இவ்வளவு நாள் பரிசுத்தமா வாழ்ந்துட்டோம், இவ்வளவு நாள் ஆண்டவருக்காக உண்மையா வாழ்ந்தோம். இப்ப உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கு எப்படி இருங்கள், எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. ஒரு நிமிஷத்துல சாத்தானோட வஞ்சி தெரிஞ்சுவான்னா ஜபத்துக்கு போகாது, சபைக்கு போகாது, வீணா ஆராதிக்கிற உன் தேவனோட கிடைச்சுதான் சொல்லி நம்பி நம்முடைய நம்பிக்கை இழக்க செய்து விசுவாசத்தை விட்டு வழிவிலக போக செய்வான். அப்படி போயிட்டோம் அப்படின்னா அப்படி சந்நிதியில நம்ம அவர் வரும்போது காணப்படும்படி நம்ம அங்கே அந்த நேரத்தில் இருக்க மாட்டோம். அல்லேலூயா. சீயோனிலே இன்னான் இன்னான் இங்கே பிறந்தான் என்று சொல்லப்படும். சங்கீதம் 87 இருக்கு. ஏசப்பா சொல்லுவாரு, அங்க போய் நிற்கும் போது என்ன வருகையில நிற்கும் போது சொல்லுவாராம். இந்த சங்கீதம் 87 இருக்குது. இவங்க சூரப்படி சபையில பிறந்த விசுவாசி, இவங்க கோமஸ்புர சபையில பிறந்த விசுவாசி. பிறந்தவொடனே என்னது, ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஒரு புது சிருஷ்டியா பைபிள் என்ன சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தவொடனே தேவனுடைய ராஜ்யத்துல. அப்படி நீங்க அன்னைக்கு என்னைக்கு ஞானஸ்தானம் இருக்கீங்களோ அன்னைக்கு உங்க பேர ஜீவ புஸ்தகத்துல எழுதுறாரு. நீங்க புது சிருஷ்டியா பிறகுறீங்க. அப்ப காணப்படணும். பெயர் எழுதப்பட்டு உள்ளலாம், ஆனா அவர் வரும்போது அது காணப்படல அப்படின்னா ஆண்டவர் பார்ப்பாரு. என்ன அந்த 10 பேர் சுகமானப்ப கேட்கறது தெரியுமா? சுகமானவர் எத்தனை பேரு? 10 பேர் இல்லவா, ஒருத்தர் தானப்பா வந்திருக்க. அது மாதிரி ஆண்டவர் பார்ப்பாரு. ஆனா 10 பேர்ல வச்சுட்டோம், ஆனா வருகையில் எத்தனை தான் இருக்கான், வருகையில் எத்தனை தான் இருக்கான், ஊரால் தான் இருக்கிறான். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவருடைய ஜெபத்தை குறித்து சொல்லிட்டு, அந்த விதவைகளுடைய ஜெபத்தை குறித்து சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை, ஏன்னா விசுவாசம் நிறைய பேரை வஞ்சித்து செய்யறான், கடைசி நாட்கள்ல இழுத்து கொண்டு போகிறான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னை விசுவாசிக்கிறவன் ஆண்டவர் சொல்றாரு, மரித்தாலும் ஒரு நித்திய ஜீவன் நமக்கு இருக்குது, அதை இழந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. செய்கையின் பலனை இழந்து போயிடக்கூடாது. நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும் பலன். ரோமர் 6ஆம் அதிகாரம் கடைசி 22ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுது நீங்கள் தேவனுக்கு அடிமையாக ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அந்த முடிவு, அந்த சம்பூர்ணமான நன்மை நமக்கு வரப்போகுது. ஆசீர்வாதம் பூமியிலேயே நம்ம சம்பூர்ணமா வைப்பாரு, அவருடைய சந்ததியில காணப்படும். அதுதான் நமக்கு கிடைக்கிற ஆசை. இது நம்ம இழந்து போகாதபடி எப்படி இருக்கணும்? அதனாலதான் சொல்றது, நீங்க என்ன செய்யுங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். அல்லேலூயா. வாஸ்தவ வசனத்தின்படி அவருடைய சந்நிதியில் அவர் வரும் பொழுது கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். அல்லேலூயா. சீக்கிரம் வரப்போகிறார். இந்த கடைசி காலத்துல நமக்கு ஆண்டவர் இவ்வளவு நாள் செய்த ஜபத்திற்கும்
விசுவாசத்துக்கும் ஒரு நல்ல பலனை வைத்திருக்கிறார். அதை நம்ம இழந்து போயிடக்கூடாது. வரப்போற நாட்களில் ஒரு பூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே கண்டிப்பா நமக்கு கர்த்தர் செய்கையின் பலனை தருவார். செய்கையின் பலனையும் தருவார், பூர்ண பலனையும் தருவார். அல்லேலூயா. செய்கையின் பலன் என்னது? செய்கையின் பலன் என்னது? இப்ப ரூத் 2:12 ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? இந்த ரூத்தம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த இஸ்ரவேலின் தேவனை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி இருதயத்துல தீர்மானம் பண்றோம்னு என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டார். அந்நிய தேசம் மோவாப் தேசத்துல இருந்து உங்க மாமி வரப்ப சொல்றாங்க, இனிமேல் நான் இந்த அந்நிய தேசத்துல அந்நிய தேவனை தான் வணங்கியிருப்பாங்க மோவாபியர்கள். ஆனா சொல்றா, இனிமேல் நான் அந்த தேவன் அல்ல, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் மாமியை பின்பற்றி வாரா. இத பரலோகத்தின் தேவன் பார்த்ததுனால போவாஸ் வாயில் என்ன வார்த்தை வருது? உன் செய்திக்கு தக்க. இவன் என்ன செஞ்சா? அங்க காலையில இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறா? பொறுக்கிட்டு இருக்கிறா. இந்த செய்திக்கு தக்க பலன் இல்லை. இது ஒரு வேத வல்லுநர்கள் சொன்ன ஒரு காரணம். பைபிள் கட்டுப்பட்ட காரியம். நிறைய நேரத்தில் என்ன செய்யறோம்? நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம் வசனத்தை. இவன் காலையில இருந்து என்னதான் செஞ்சுட்டு இருந்தா? அறுப்பு அறுக்கிறவர்கள் எல்லாம் அந்த கொஞ்சம் சிந்தி கிடக்கும். அதை ஆண்டவே சொல்லியிருந்தார், திக்கற்றவர்களுக்காக விட்டுடுது. இதை இந்த அம்மா போய் பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப போவ சொல்லுன்னு சொன்னார், உன் செய்திக்கு தக்க பலனை கட்ட சொன்னாரா? அந்த செய்திக்கு தக்க பலன் என்ன தெரியுமா? அந்த அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவளுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? 6 படி வார்கோதுமை என்ன செய்வார்? கொடுத்து ஆசீர்வதிச்சு அனுப்புவார். ஆனா நிறைவான பலன் எங்க? போவாசுடைய செட்டைகளுக்குள்ளேயே இருந்தா தெரியுமா? போர்வையை விரியும் ஆண்டவரே, நான் என்ன செய்யறேன்? உம்முடைய பாதத்திலேயே இருக்கிறது இருந்தால அப்பதான் அவன் சுதந்திரவாளியா மாற முடிஞ்சு. இல்லையா? அப்பதான் பூர்ண பலன். என்னது? நீர் தான் சுதந்திரவாளி, எவ்வளவு போர்வை விரியும் உடனே அவன் போர்வை பிரிச்சான். ஆனா அடுத்த நாள் காலையில சொல்றான், என்னிலும் அதிகமான ஒரு உறவை முறை ஒருத்தன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு கேட்போம், அவன் திருமணம் பண்ணிக்கிறான்னு கேட்போம். அவன் நிலத்தை வாங்கிட்டு உடைய திருமணம் பண்ணா ஓகே, இல்லாட்டி அவங்களான்னு சொன்னான். அடுத்த நாள் கூப்பிட்டு கேட்கும் போது அவன் என்ன சொல்றே, பாதரட்சி தான் அந்த காலத்துல உடன்படிக்கையா மாத்திக்குவாங்க. உடனே இவன் பாதரட்சி அவனை கொடுத்து அவன் பாதரட்சி பண்ணிட்டு என்ன செய்யறான்? ரூத்தை திருமணம் பண்ணினான். அல்லேலூயா. நம்முடைய மலவாளன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் கூடவே இருந்தீங்கன்னா, என் கூடவே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இப்படி என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்படி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செய்திக்கு தக்க பலன் என்ன தெரியுமா? நம்ம விக்கிரங்களை விட்டு ஆண்டவர்கிட்ட வந்தோம். புரியுதா? எதையெல்லாம் நீங்க விட்டு வந்திருக்கீங்க. இப்ப நீங்க கூட என்ன செஞ்சா வேலைக்கு போயிருக்கலாம், அப்படித்தானே? இதுக்கு ஒரு பலன் உண்டு. நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை 6:30 வரதுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. வீணா நம்ம வந்து உட்காரல, தேவன் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. உபவாச ஜெபத்துக்கு ஒரு பலன் இருக்குது. ஒரு நேரம் உபவாசம் ஜெபம் பண்றமே, அதுக்குரிய கிரயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. காணிக்கை செலுத்துறமே, அதுக்குரிய பலன் இருக்குது. பண்டக சாலையில கொண்டு படைக்கும் போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாமல் போகத்தக்க செய்து தக்க பலன் இருக்குது. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? நிறைவான பலன், பூர்ண பலன். அதுதான் சொன்னாரு, இந்த பூர்ண பலன் வரணும்னா அவரோடு கூடவே இருக்கணும், அவரை விட்டு போயிடாதீங்க. ரூத் போவாசோடு இருக்கிறதுனால அவள் சுதந்திரவாளியா மாறி ஆண்டவர் பாருங்க, அவளுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவளுக்கு ஓபேது பேர் வச்சாங்க. அந்த ஓபேது தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ஈசாய்க்கு தாத்தா. அந்த ஈசாய் யாரு? தாவீதுடைய தகப்பன். அல்லேலூயா. இயேசுவுக்கே கூட்டனுக்கு கூட்டனா யார் மாறிட்டா? இந்த ரூத்துடைய குழந்தை. எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? உலகத்துக்கு வந்து தேவகுமாரனுக்கு ஒரு முன்னோடி, அதாவது என்னது, வரலாறுல யார் பேர் வந்துட்டு? ரூத் பேர். நீங்க ஒன்னாவது இடத்துல பாருங்க, மத்திய ஒண்ணு இருக்கு ரூத் பேர். இப்ப ஏன் சொல்றேன்னா, செய்தியின் பலனையும் வந்து பெறக்கூடாது,
பூரண பலனை இழந்து போயிருக்கிறார். அல்லேலூயா. தேசத்தை விட்டு வந்தா உண்மைதான், ஆனா திருப்பி தேசத்துக்கு என்ன செய்யல, போகல. விக்கிரங்களை தேடி போகல, திரும்பவும் தேசத்துக்கு போகல. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் கொண்டு இருந்துட்டா, அடுத்து போவாசையே நம்பிக்கையா கொண்டு கூட இருந்தா கர்த்தர் அவரை நிறைவான பெருமை இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த ஆண்டுல இதுவரைக்கும் பட்ட பிரயாசத்துக்குரிய பலனை கர்த்தர் தந்து, ஜபத்துக்குரிய பலனை கர்த்தர் தந்து, வருகிற நாட்களிலே ஒரு பூரண நன்மைகளை, ஆமென், பூரண ஆசீர்வாதத்தை தந்து, அப்படி நித்திய ஜீவனாகிய சந்தோஷத்தை நமக்கு அந்த நிறைவான பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலையில நம்ம இந்த பூரண பலனை பெறுவதற்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கு ஒரு 4 காரியங்கள் நமக்கு அவசியம். பூரண பலனை பெறுவதற்கு 4 காரியங்கள் நமக்கு அவசியம். முடிந்தால் ஒரு 3 காரியத்தை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். முதலாவது, பூரண ஆசீர்வாதம் யாருக்கு உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். ஐஸ்வர்யான அவருக்கு தீவிரிக்கிறவரோ ஆத்மீக தப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பூரண ஆசீர்வாதம், பரிபூரண ஆசீர்வாதம் யாருக்கு வரும்? இவ்வளவு நாள் செய்யத்தக்க பலனை கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஆனா பூர்ண ஆசீர்வாதத்தை பெரும்படி எச்சரிக்கையா இருக்குன்னு சொன்னாரு யோவான் மூலமா. அந்த பூர்ண ஆசீர்வாதம் நமக்கு எப்ப வரும் கேட்டீங்கன்னா, உண்மையுள்ளவர்களா நம்ம வாழ்கிறோம். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. பரிபூர்ண சந்தோஷம், சமாதானம், ஆமென், கிருபைகள், நன்மைகள் எல்லாம் உங்களை தொடரும். ஆனா உங்களுக்கு தேவையானதுதான் உண்மை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இதற்கு உடனாக சம்பந்தப்பட்ட இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்திய 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்திய 25:29. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளவன் எடுத்துக் கொள்ளப்படும். போதும். உள்ளவர் எவ்வளோ கொடுக்கப்படும், அவர் என்ன செய்வான்? அவர் பூர்ண பலன் யாருக்கு வருது? என்னை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி உண்மையா இருக்கணும். பார்த்தீங்களா, நமக்கு பூர்ண பலன் வரும். இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவர் நம்மளை நம்பி யூஸ் ஒரு ஸ்பீக்கரை, ஒரு கீபோர்டு, மைக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு செட் பண்ணணும்? சும்மா வந்து ஜோம் பண்ணிட்டு போவோம் அப்படி இல்லாம, அது எதுக்காக கொடுத்தார், அதை எடுத்து பயன்படுத்தணும். அதுதான் உண்மை. தாளத்தை கொடுத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? எதுக்கு இந்த பாடுற கிருபை கொடுத்திருந்தார், எதுக்கு கதை சொல்ற கிருபை, எதுக்கு இந்த காரியத்தை கொடுத்திருக்காருன்னா, அதை பயன்படுத்த 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 அதுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. பூரண பலத்தினால் பரிபூர்ண ஆசீர்வாதம் நிரப்புவார். அல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்றேன், ஐயா நீங்க வாகனத்தை ஓட்டுறீங்க பார்த்தீங்களா, இது வந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை. நான் எத்தனையோ பாஸ்டருக்கு கார் ஓட்டிட்டு போயிருக்கேன். இங்க பிரஸ்பீட் இருக்கு, நான் நிறைய தடவை சூழக்கூடி அப்படி இருக்க. அவருக்கு வந்து கார் ஓட்டுன்னு சொல்ல மாட்டார். நான் கேட்பேன், பாஸ்டர் நான் கார் ஓட்டுறேன், ஏன்னா அப்படி கொஞ்சம் பழையல. அப்ப எனக்கு கார் கிடையாது, எனக்கு அப்படி ஒரு ஆசை. இன்னொன்று என்னன்னா, பாருங்க, கார் ஓட்ட தெரிஞ்சு அப்படி நம்ம கூட போய் நான் ஓட்டுற கேட்கும்போது அண்ணன் செய்யாது, உனக்கு ஓட்டுற திரும்ப இருக்கா, சரி ஒரு காரை கொடுக்குறேன். அடுத்த நிச்சயம் இன்னொரு வாய்ஸ், ஆண்டவரே ஒருத்தர் டிக்கிக்குள்ள 2 பேரை காலை படைக்கு வராங்க, பெரியாளுகள்லாம். உண்மையிலேயே நான் பார்த்துருக்கிறேன். வயசான பாட்டி மாதிரிலாம் இடையில நம்ம நட்சத்திர பாட்டி இவங்கெல்லாம் காலை படைக்கிட்டு உட்காருவாங்க. வயசான பாட்டி மாதிரிலாம் அவங்க வாஞ்சி கத்தல் பார்க்குறாங்க, எப்படியா ஜபத்துக்கு போனது வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இன்னும் நிறைய பேர் வரணும், வண்டியில் இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு யோசிக்கும் போது ஆண்டவர் அறியாத காரியத்தை அறியாத நேரத்தில் என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. இல்லையா? ஏன்னா உள்ளவன் எவனோ அவனுக்கு, உங்க வாழ்க்கையில அப்படிதான் இருக்கிறத கொண்டு நீங்க ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். உண்மையா நீங்க செய்யும்போது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லையா? தாளங்களை புதைச்சு வச்சிடாதீங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். பூரண பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உண்மையுள்ள மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். சில நேரத்துல நம்ம ஆண்டவருக்கு என்ன தெரியும், ஆண்டவர்கிட்ட ஏதாவது நம்ம சாகுபோக்கு சொல்லலாம் நம்ம நினைப்போம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா
பைபிள்ல பாருங்க, அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல எல்லாரும் இடத்தை வித்து பேதுருடைய பாதத்துல வந்து பணத்தை விற்கிறாங்க. ஆதி நாட்கள்ல அந்த அளவுக்கு உற்சாகம் இருந்துச்சு. இப்ப நமக்குள்ளே வரும் தெரியுமா, சில நேரம் ரொம்ப உற்சாகமாயிட்டோம்னா சர்ச்சுக்கு சீக்கிரமே காலையில வந்துருவோம். இதெல்லாம் இருந்துச்சு ஆதி நாட்கள்ல இருந்துச்சு. இப்ப ஆதி சபையில ஒரு எழுப்புதல் வந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, இடத்தெல்லாம் வித்து செஞ்சாங்க. ஆனா நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் நாட்கள்ல எங்கேயுமே பில்டிங் கட்டினதா சாட்சி இருக்காது. பார்த்துட்டீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 நேரத்தில் நீங்க படிங்க. சபைகள்லாம் கூடி ஆராய்ச்சாங்க, வீடுகள் தோறும் தான் ஆராய்ச்சாங்க, பில்டிங் கட்டல. ஆனா அவங்க என்ன இருந்தது, பேதபடி பார்த்தா என்ன இருந்துச்சு, பணத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க இடத்தை வைத்து. அந்த அளவுக்கு ஒரு எழுப்புதல் வச்சு என்ன செஞ்சாங்கன்னா, பணத்தை எடுத்து வச்சு என்ன செஞ்சாங்கன்னா எல்லாரும் பொதுவாக அனுபவிச்சாங்க. இடத்தை கொண்டு வந்து வச்ச உடனே ஏழைகளுக்கும் 3 நேரம் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, அதை எடுத்து செலவு பண்ணாங்க. ஆனா இப்போ உள்ள காலத்தில் என்ன செய்யாது, செட் ஆகாது. ஏன்னா நான் என் பிள்ளைய பெரிய காலேஜில் படிக்கணும்னு நினைப்பேன். ஆனா அங்க அப்படி இருக்காரு. என்ன செய்யணும், எல்லாரும் ஒரே ஃபீஸ் தான் என்ன செய்ய மாதிரி இருக்கும். அப்ப அது இருந்தது, அது வந்துச்சு அப்படின்னா நல்லதுதான், தப்பு கிடையாது. அவர்கள் ஒரே மனம் உள்ளவர்களாக ஒரே இருதயம் உள்ளவர்களாக இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது வந்து பெரிய, அது என்ன சொல்ல முடியாது, சமாளிக்க முடியாது. புரியுதா? இப்போ ஒருத்தர் நம்ம பாராட்டினாலே சில கிடைச்சி மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. அப்போ ஒருத்தருக்கு நம்ம ஏதாவது பண்ணும்போது என்ன செய்யாது, ஒருத்தருக்கு. ஆகவே அந்த ஆட்கள் அப்படி அனுபவிச்சாங்க. அந்த நேரத்துல எல்லாரும் மனப்பூர்வமா உண்மையா கொண்டு கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு குடும்பம் என்ன செஞ்சுட்டு தெரியுமா, எல்லாரும் கொடுக்குறாங்க, நம்மளும் பாராட்டு வரணும், பேதுருவை பாராட்டணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலத்தை வித்து ஒரு பக்கம் வச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு என்ன செய்யறாரு, அண்ணனே சொன்னாரு, நான் போய் பேதர்கிட்ட காணிக்க கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே பேதர் கேட்கிறாரு, நிலத்தை விழுந்தா வச்சிங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே, நீ மனுஷனிடத்துல இல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய், பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இந்த உண்மை இல்லாத காரியத்தினால பாருங்க, இவன் விட்டு கொண்டு கொடுக்காம இருக்காது. ஆனா அவங்க ஒரு மாய்மாலம் பண்ணதுனால, பொய் சொன்னதுனால என்ன ஆயிட்டு, ஜீவனே என்ன செஞ்சு. அதான் சொல்றேன், உள்ளவன் எவ்வளவு அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாத இடத்திலிருந்து. அது என்னது, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு பைபிள்ல. எசப்பா அப்படி சின்ன பொய் சொன்னதுக்காக உயிரை எடுக்கணும், வேண்டாம்ப்பா அப்படின்னா இத்தனை பேர் செத்துருவோம். செச்சுட்ட இறக்கமா இருக்காரு, தயவா இருக்காரு. அல்லேலூயா. பாருங்க, ஆதி நாட்கள் அப்பதான் இருந்தது. இப்ப இவன் செத்துட்டா அடுத்து மனைவிக்கு வீட்டுல ஏதோ வேலை பண்ண தெரியல, வேலையை முடிச்சுட்டு மெல்ல வராங்க சர்ச்சுக்கு வந்து எதிர்த்த. அவங்க இறந்தது புதுசாக இறந்த கூட தெரியல, வந்து நிற்காங்க. உடனே பேதுரு பார்த்து கேட்காரு, பேதுரு கேட்காரு, நிலத்துக்கு இவ்வளவுதான் வச்சிங்களா? அப்போஸ்தலர் 5:9 வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது. கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது. பாத்தீங்களா, நம்ம எங்க தெரியுமா ஆண்டவருக்கு நம்ம துக்கத்தை உண்டாக்குறோம், உண்மை இல்லாம போகும்போது. எதை அதான் ஆண்டவர் சொன்னாரு, உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை. ஏன் நம்ம மாய்மாலம் பண்ணணும்னு நினைக்கிறேன். உண்மையா இருப்போம், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. இல்லையா? உண்மையா இருங்க, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. வாய் வார்த்தைகள் உண்மையா இருக்கு, எண்ணங்கள்ல உண்மையா இருக்கு. இவங்க வந்து உண்மையை சொல்லியிருந்தா ஒண்ணுமே நடந்திருக்காரு. புரியுதா? ஏன் சில சிக்ஷைகள் தேவன் நம்ம அனுபவிக்கிறார் தெரியுமா? அன்னைக்கு மாதிரி ஜீவனை எடுக்க மாட்டார், தேவன் தயவுள்ளவரா இருக்கார். ஆனா சிக்ஷைகள் தொடரும். ஏன்னா உங்களை சீர்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை விட மாட்டாரு, சீர்படுத்துவார். அதுக்காக சரி பொய் சொல்றியா, சரி பார்ப்போம் அப்படின்னு நான் உண்மையை பேசுற வரைக்கும் என்ன செய்யறேன், ஒரு வழியா உடத்தை எடுக்கன்னு எடுப்பார். அதனால உண்மையுள்ளவர்கள் மாற நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. உங்களை நிச்சயமா பரிபூர்ண ஆசீர்வாதம் இருப்பார். சங்கீதம் 139:12 சொல்லப்பட்டிருக்குது, உமக்கு முன்பாக இருளும் வெளிச்சமும் சரி. ஆண்டவர் இருள்ல என்ன நடந்து தெரியாது நினைக்காதீங்க, எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு. சங்கீதம் 139:12.
இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல பேசுறது எப்படி பேருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்களேன். இவங்க ரெண்டு பேரும் பேசுனாங்க, இந்த ஒரு பங்கு நம்ம வீட்டில் வச்சுக்கணும், இதுக்காக நம்ம நாளைக்கு சாப்பாடு செலவு தான் இருக்காது. இல்லை, அவருக்கு என்ன தெரிய போகுதுன்னு வச்சாங்க. ஆனால் ஆவியான பாருங்க வசனத்தை சொல்லுகிறது, உனக்கு முன்பாக இருளும் என்ன செய்யாது, இருள் அடங்குது. அந்த இடத்துல செஞ்சால் ஆண்டுக்கு தெரியாது. அந்த இடத்துலையும் கர்த்தர் வெளிச்சமாக தான் என்ன செய்தார், இருளும் வெளிச்சமும் சரி. அதனால தேவனுக்கு முன்பாக அதே செய்கிறது 139:7 தாவீது சொன்ன, ஆண்டவரே ஆவிக்கு மறைவாக இது மட்டும் உங்க வாழ்க்கையில் வந்ததுன்னா கண்டிப்பா பூர்ண பலனை நீங்கள் பெறுவீர்கள். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆகவே உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு நாளும் நீங்க பொய் சொல்லாதீங்க, ஒரு நாளைக்கு மற்றவங்களுக்கு முன்பாக ஏமாத்திடாதீங்க. உண்மையா இருக்க பூர்ண பலனை கர்த்தர் தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது பார்ப்போம், பூரண பலனை பெறுவதற்கு முதலாவது உண்மை, இரண்டாவது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். போதும். இரண்டாவது, இந்த பூரண பலனை அடைய, அதாவது நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு, அது ஒவ்வொரு நாளும் பூரணப்பட இந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க. ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அதாவது பைபிள்ல அடைந்தீர்கள் அப்படின்னா என்னது, கடந்த காலம். அடைவீர்கள்னா என்னது, எதிர்காலம். டெய்லி நம்ம பூர்ண ரட்சிப்புக்கு நேரா போறோம். அதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன், நாம் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இப்போ பூரண பலனுக்கு நேராக நம்ம போறோம் ரட்சிப்புல. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் பாத்தீங்களா, பூர்ணராகும்படி என்ன செய்வோமாக. நம்ம இன்னும் பூர்ணராகல, யாருமே பூர்ணர் கிடையாது. இத்தனை வருஷம் நம்ம விசுவாசியா இருந்தாலும் இன்னும் நம்ம வாழ்க்கையில புரியும். அது பூர்ணர் கிடையாது. ஆத்தும ரட்சிப்புல பூர்ணமாகணும். கிருபை மேல கிருபை பெற்றுக்கிட்டு இருக்கிறோம், மகிமை மேல் மகிமை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்ப எனக்கு ரொம்ப தேவையில்லை தெரியுமா, அந்த பூர்ண பலனாகி ஆத்தும ரட்சிப்பை நம்ம ஒவ்வொரு நாளும் அடைகிறதுக்கு என்ன தேவை? அந்த வசனம் என்ன சொல்லுது, விசுவாசத்தின். அதனாலதான் விசுவாசம் ரொம்ப முக்கியம். உங்க விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத எப்ப தெரியும் அப்படின்னு தெரியுமா? எல்லாம் இருக்கும் போது இல்லை, எல்லாம் இருக்கும் போது இல்லை, எல்லாம் ஆப்போசிட்டா நடக்கும் போது நம்புறோம். பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான விசுவாசம். இப்போ அவர்களை வர்த்திக்கப்படவேன்னு சொல்ற நேரத்துல சில ஆட்கள் சபைக்கு வரப்ப போறாங்க, அவங்களுக்கு இடையூறுகளை சத்தம் கொண்டு வராங்க. ஆனாலும் விசுவாசிக்கணும். ஏன்னா சொன்னது யாரு? தேவன் எங்களை பெருக பண்ணுவார் சொல்லி விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக நம்மளை பெருக பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுவேன்னு சொன்னா வர்த்திக்க பண்ணுவார், இல்லை பெரிதாக்குவார். அதை நம்ம விசுவாசிக்கணும். அதாவது ஸ்பர்ஜனுங்கிற தேவ ஊழியக்காரர் சொல்றார், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருப்பதாக தோன்றும் போது நம்மால் தேவனை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நாம் அவரை ஒருபோதும் விசுவாசிக்கவில்லை என்றே அர்த்தம் என்று சொல்கிறார். சூழ்நிலைகள் எதிராக இருப்பதாக தோன்றும் போது, இப்ப நல்ல சுகத்தோடு பலத்தோடு வாழும்போது கத்தரை நல்லா ஆராதிக்கிறோம், பாடுறோம். ஆனா பலவீன நேரத்திலையும் ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு போதும், நான் உங்களை இடைவிடாமல் ஆராதிப்பேன்னு சொல்லி அந்த சாத்திரம் பேச காப்பீட்டு சொன்னது போல நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி தொடர்ந்து நீங்க அவரை ஆராதிக்கிறீங்க. பார்த்தீங்களா, அங்கதான் ஆத்தும பலனாகி ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க சூழ்நிலைகள் சாதகமா இருக்கும் போது இல்லை, நம்பிக்கையே இல்லாத நிலைமையிலும் கூட என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவரை நான் பார்ப்பேன், அப்படி கண்களால் பார்ப்பேன். சொன்னது போல மீகா 7:6 சொன்னது போல அவருடைய நீதியை பார்ப்பேன், அவரை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் சொல்லி சொன்னது போல வெளிச்சத்தை பார்ப்பேன். கர்த்தரை மாற்றுவார். தேவனின் விளக்கா இருக்கிறேன், என் இருளை அகற்றுவீர், என் இடத்தை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தால்தான் நம்முடைய கண்களால் ஆத்தும ரட்சிப்பை பார்க்க முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு. விசுவாசம் இல்லைன்னா நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாட்டி நம்ம அந்த பூர்ண பலனை பெற்றுக்கொள்ள முடியாது.
விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இப்ப சங்கீதம் 78 19 21 வரை வாசிப்போம். சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 19 முதல் 21ஆம் வசனம் வரை வாசிங்களேன். ஆண்டவர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கோபப்பட்டான்னு சொல்லி பாருங்க. தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த முடியுமோ? இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளால் புறப்பட்டு அவர் அப்பத்தையும் கொடுக்க முடியுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை மேல் கோபம் உண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி கட்டி இருந்தது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கோபம் மூண்டது. தம்முடைய ஜனங்கள் தான் வனாந்தரத்துல அதிசயமா நடத்தி வர தேவையான நேரத்துல தாகத்துக்கு தண்ணீர் மண்ணாம கொடுக்குறாரு. ஆனா இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க? அங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க பாருங்க, போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இவ்வளவு நாள் நடத்தினாரு. இந்த இடத்துல அவிசுவாசத்தினால ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? கோபப்படுத்தினாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுடைய கோபம் ஒரு மேல மூண்டது. அது மாத்திரமல்ல, நீங்க என்ன புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, புறப்பட்டது எத்தனை லட்சம் பேர்? புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் புருஷர்கள். ஆனா 40 வயசுக்கு மேல ஆண்டவர் சொல்லிட்டாரு, 40 வருஷம் வனாந்தரத்துல ஆயிராங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, 40 வயசுக்கு மேல இருக்கிற ஒருத்தர் என்ன செய்ய மாட்டான்? யோசுவா காலேப் தவிர என்ன செய்ய மாட்டாங்க. இந்த வனாந்தரத்துல பிறந்தாங்கள புது பிள்ளைகள், வனாந்தரத்துலயும் அவங்க தங்கி தான் போனாங்க. கிட்டத்தட்ட 21 பாளையத்தை தங்கி இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ தங்கி போறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்தையும் குடும்பம்லாம் நடந்துட்டாங்க, பிள்ளைகளை பத்திட்டு இருக்காங்க. இப்ப பிறந்த பிள்ளைகள்ல ஆண்டு சொல்லிட்டாரு, 40 வயசுக்கு கீழே இருக்கிறது புதுசா பிறந்த பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்க காலனுக்கு. ஏன்னா அந்த பிள்ளைகள் அறியாத பிள்ளைகள், என்ன இந்த பிள்ளைகள்லாம் பரவத்துக்கு போயிடும். ஆனா நாம நல்ல சங்கீத கேட்டு இவ்வளவு அற்புதங்களை பார்த்து செங்கடல பிளந்த பார்த்த ஜனங்கள், உங்களுக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சதை பார்த்துட்டீங்கல்ல கண்ணால, எவ்வளவு நேரம் அற்புதம் செஞ்சது இதெல்லாம் பார்த்த ஜனங்கள். அவன் பார்வனுடைய சேவையை மூழ்கடிச்சதையே பார்த்தான். அவ்வளவு பெரிய அற்புதங்களை கண்டவங்க. அப்பெல்லாம் நல்லா துதிச்சு பாடின ஜனங்கள் இப்ப கேட்கிறாங்க, எங்களுக்கு போஜனை பத்தி ஆயத்தப்படுத்த கூடுமோ? எங்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியுமோ? எங்களுக்கு இறைச்சி கொடுக்க முடியுமோ? இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்றாரு? வேதனைப்படுறாரு. அப்பதான் சொல்றாரு, என்னை உத்தமமாய் பின்பற்றின காலேப் யோசுவா தவிர வேறு ஒருவரும் அதில் என்ன செய்வதில்லை. அதனால ஒரு விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை பெறுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளையும் சொல்லணும், ஆண்டவரே இதுவரை நடத்தி இனிமேலும் என்னை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த 5 வருஷம் ஊழியர் நடந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் நான் யார்ட்டையும் கடன் வாங்கினது இல்லை, யார்ட்டையுமே எனக்கு 1 ரூபா காசு தாங்க, டீசல் போடுற காசு தான் கேட்டது இல்லை. அல்லேலூயா. அது எப்படி நடக்குது எனக்கு தெரியாது. ஆனா அழைத்தவர் இதை மட்டும் இல்ல இனிமேல் நடத்துவார். அல்லேலூயா. அதுதான் மரண குறித்து நம்ம நடத்துவார் வாக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மார்ச் தான் நான் ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் ஆகும். 2016 மார்ச்ல நான் வேலையை விட்டேன். அப்ப யோசித்து பார்க்கிறேன், திரும்பி பார்க்கிறேன், எப்படி ஆண்டவரே. அதுதான் அதிசயமாய் நடத்தி வந்த ஒரு தேவனை அன்னைக்கு தேவையில் சந்திக்கப்படும். அல்லேலூயா. அதிசயமா சந்திக்கப்படும். ஒரு குறைவில்லாம நடக்கிறார். அப்ப ஏன் சொல்றேன்னா, ஒரு நாள் அவிசுவாசத்தினால தேவனை என்ன செஞ்சாரு? மட்டுப்படுத்துறாரு. அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிற வருவாய் சர்வ பலமுள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தர் ஒவ்வொரு காரியமா நடக்கும். நீங்க ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு மட்டும் இருந்திருக்கு. விசுவாசத்துல ஒரு ஸ்டெப் பின்வாங்கினீங்கனாலும் ஆண்டவருடைய ஆத்மா உங்க வேலை என்ன செய்யாது. வசனத்துல இருக்கு, எபிரேயர் 6
சரி, எபிரேயர் 10:38-39. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ம். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா இவ்வளவு நாள் விசுவாசத்தோட வாழ்ந்துட்டு ஒரு நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, ஒரு மனுஷன் போய் நம்ம நின்னோம்னா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? வேதனைப்படுவார். உன்னை நான் நடத்த மாட்டேனா? கண்மலையை திறந்தவனுக்காக நான் தண்ணீர் கொடுக்கலையா கேட்பார் ஆண்டவர். வனாந்தரத்தில் உன்னை அதிசயமா நடத்துறேனே, அதனால ஒரு நாள் விசுவாசத்தை விட்டாரு. இல்லையா? அந்த அற்புதங்களை நீ பார்ப்பீங்க, ஆனா கொஞ்சம் காத்திருக்கணும். இந்த விசுவாசம் சில நேரம் சோதிக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இல்லையா? பொறுமையோடு காத்திருந்தான்னு சொன்னது போல பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டால் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசமும் பொறுமையும் சேர்ந்திருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? சில பூர்ண பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இல்லையா? ஆனால் பின்வாங்கிறாதீங்க. ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? பின்வாங்கிறாதீங்க. யோசுவா காலை மட்டும் சொல்றாங்க, அவர் நமக்கு கொடுக்கிற தேசம் நல்ல தேசம், அந்த தேசத்தை நம்ம எளிதாக சுதந்திரித்துக் கொள்வோம் சொன்னாங்க. இல்லையா? மற்றவங்க எல்லாம் பார்த்து சொல்றாங்க, அங்க ராட்சதர்களை கண்டோம், ஏழோக்கியர்களை கண்டோம், அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியில கூட இருக்கிறோம், அவங்க எல்லாரும் பயங்கரமான பராக்கிரமசாலிகள். அந்த 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை மோசே அனுப்பினார். ஆனா 2 பேர் மட்டும் யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க, கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை நிச்சயமாக கொடுப்பார். இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லையா? கோபுரத்தை சுதந்திரமாக தருவார். இல்லையா? கால்விதிக்கு எவ்விடத்தை உங்களுக்கு கொடுத்தேன். இல்லையா? உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, எனக்கு இருக்குது. நான் போய் கால் வச்ச ஜெபிச்ச ஏழைகள் ஆத்துமாக்கு கண்டிப்பா வருவாங்க. இல்லையா? நான் சொன்னது போல வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? கர்த்தர் செய்வார். ஏற்ற காலம் வரும்போது தருவார், ஏற்ற காலம் வரும்போது தீவிரமை செய்வார். ஆகவே நம்ம காத்திருப்போம், பொறுமையோடு காத்திருப்போம். நிச்சயமாக கர்த்தர் தருவார். விசுவாசம் சோதிக்கப்படும். 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கணும் விலையேறப்பட்டதா இருந்த உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, ஆமே, கிறிஸ்து இயேசு வெளிப்படும் பொழுது உங்களுக்கு கனமும் மகிமையும் உண்டாகும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் போது அவன் ஒரு நாளும் தளர்ந்து போயிடாதீங்க, கையில தளர்றாதீங்க. ஆண்டவரே, உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நேராக கரத்தை ஏறிடுங்க. முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 Timotheus 4:7 பவுல் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இந்த விசுவாசத்தை நம்ம எதுவரைக்கும் காத்துக்கொள்ளணும்? முடிவு நித்திய ஜீவனை பெறுவரைக்கும் காத்துக்கொள்ளணும். அப்பொழுதுதான் அந்த ஆத்தும ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள முடியும். இல்லையா? நம்ம ஒரு வாரம் நம்ம சபைக்கு வரலாற்றியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு பின்மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு பெரிய தேவ ஊழியர் சொல்வாராம், நீ என்னைக்கு ஆத்தும ஆதாயம் செய்யாம இருக்கிறியோ அன்னைக்கே நீ பின்வாங்கன்னு சொல்லுவாராம். ஆத்தும ஆதாயம் அவருடைய ஸ்டாண்டர்ட் எந்த லெவலில் இருக்கு பாருங்க. சாம் சுந்தரமையா நினைக்கிறேன், அவரும் சொல்றாங்க, என்னைக்கு நீ ஆத்மாவை தேடி போகாம, ஒரு ஆத்மா மேல உனக்கு மனதுருக்கம் வராம நீ என்னைக்கு இருக்கிறியோ அப்பவே நீ என்ன செஞ்ச? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார் என்று அவர்கள் மேல் என்ன செய்தார்? ஆண்டவரே, எங்களுக்கெல்லாம் ஜீவனுள்ள தேவனை தெரியலையே ஆண்டவரே, இன்னும் உங்க காலையா போயிட்டு இருக்காங்களே, இவங்களுக்காக நான் இன்னும் ஜோப் பண்ணுமே, இனி உங்களுக்கு எப்படியாவது நான் வசனத்தை சொல்லணுமே சொல்லி என்னைக்கு பாதை இல்லாம போதும் அப்பவே நம்ம ஒரு பின்மாற்றத்துக்குள்ள போறோம். ஏன்னா அந்த ரட்சிப்பு வெளியேறப்பட்டது. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ரட்சிப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். ரத்தத்தை சிந்தி கொடுத்தாரு. ரத்தத்தை சிந்தி அடுத்து எபிரேயர் 2:4 நினைக்கிறேன், அற்புத அடையாளங்களினாலும் பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்த வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போவானால் எப்படி தண்டனைக்கு? அப்ப ஏன் நம்ம ஆண்டவரை பத்தி சொல்றோம் அப்படின்னா, நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எப்படியாவது இந்த தேவனை அறிந்து கொள்ளணும். அதுக்குதான் நம்ம ரட்சிக்கப்படாத ஜனங்களை போய் சந்திக்கிறோம். அல்லேலூயா. சந்திக்கணும், அதுதான் உண்மையான சபை. அல்லேலூயா.
ஒரு ஆள் சர்ச்சுக்கு வரலாட்டியும் நைட்டு ஃபோன் பண்ணி ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் நீங்க இந்த வாரம் வரல நம்ம கேட்கணும். அது எல்லாருமே விழுந்த கடமை. அல்லேலூயா. ஆத்துமாக்களை தேடணும். அப்போ விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். நம்ம அதாவது சொன்னது போல நீங்க பின்வாங்கிட்டீங்கன்னா தேவனுடைய ஆத்துமா உங்க மேல் பிரியமா இருக்காது. ஆத்தும ரட்சிப்பை அடைய முடியாது. அந்த பூர்ண பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். பூர்ண பலனாகிய ரட்சிப்பை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரே வசனத்தை வாசித்து முடிப்போம். யாக்கோபு 1:4 நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணாயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூர்ணமாய் கிரியை செய்ய கடவுது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பொறுமையானது பூரண கிரியை. நம்முடைய வாழ்க்கையில பூரண பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு மிகவும் அவசியமானது என்ன கேட்டீங்கன்னா பொறுமை. இந்த சோதனை நேரத்துல நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே நமக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன்னு சொல்லி சங்கீதம் 40:1 தாவீது சொன்னது போல பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் போது அது பூரண கிரியை செய்கிறது. அல்லேலூயா. யாக்கோபு 5:11 வாசிங்களேன். நமக்கு வேதத்துல பெரிய சாட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா யோபு பக்தன். யோபு இருக்கிறவரை பாக்கியவான்களாக இருக்கிறார்களாமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யாருடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீர்கள்? அடுத்து எப்படி வருது பாருங்க வசனம். கர்த்தருடைய செயலின் முடிவையும் ஆமென். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த வியாதி நேரத்திலையும் இழப்பின் நேரத்திலையும் தன் தேவனை தூசிக்கவில்லை. அல்லேலூயா. 10 பிள்ளைகளை இழந்துட்டான். யோசித்து பாருங்க எவ்வளவு நெருக்கம். அதாவது யோபு புஸ்தகத்தை வேதத்துல கர்த்தர் வைத்திருக்கிறதே ஏன் தெரியுமா? ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அதனால நான் சொன்னேன் பைபிள் ஸ்டடி நம்ம சர்ச்சில் ஆரம்பின்னு சொன்னேன். நீங்க நிறைய பேருக்கு சரியா வசனம் தெரியாதனால குழப்பி இருக்கிறாங்க. யோபு புஸ்தகத்தை ஏன் வேதத்துல வச்சிருக்கிறார் அப்படின்னா ஒய், அதாவது நீதிமான் ஏன் சோதிக்கப்படுகிறான். இதுக்கு பைபிள்ல ஆன்சரே யாருதான்? யோபு தான். அவர் என்னை சோதித்த பின்பு என்ன செய்வேன்? புண்ணாக விளங்குவேன். அல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது இவன் மட்டும் எப்படி இப்படி இருக்கான், ரொம்ப நல்லவனா இருக்கிறானே, ஐயா நான் அப்படி கிடையாதுயா, போட்டு உருட்டி எடுத்தாரியா, புண்ணா என்ன செஞ்சாரு? மாத்துவார், நம்மளை மாத்துவார் சோதனைக்கு உட்படுத்தின பின்பு. ஆனா அந்த சோதனை நேரத்தில் யோபு என்ன செஞ்சானா? பொறுமையா இருந்தான். தன் நாவினால் என்ன செய்யவில்லை? யோபு 1 கடைசியில பாருங்க, இவைகள் எல்லாவற்றிலும் தேவனை பற்றி அவர் குறி சொல்லவும் இல்லை, யோபு பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. ஆகவே சோதனை நேரம் உங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னே தெரியாது. ஆனா பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்களை சரியான வழியில் நடத்தி முடிவிலே கர்த்தருடைய செய்திகளை காண்பீர்கள். அல்லேலூயா. இந்த வசனம் அப்படிதான் இருக்கு. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய செயலின் முடிவு ரொம்ப முக்கியம். பூரண பலன் நம்மளுக்கு உண்டானது. எப்படி உண்டானது? அவனுடைய ஆடு மாடுகள் ரெட்டிப்பாய் வந்துச்சு. முதல்ல 3000, இப்ப 6000. முதல்ல 7000, இப்ப 14,000. ஆனா மனைவி மட்டும் ஒன்று. லேலுயா. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு தவறி போயிருக்கிறாங்க. அதே மனைவி தான் மறுபடியும் 10 பிள்ளைகள். ஆகவே பூரண பலன் வந்தது பொறுமையா இருந்த யோபுக்கு. ஆகவே முதல்ல 3 காரியங்கள். உண்மையா இருக்கும்போது பூரண ஆசீர்வாதங்களை பெறுவோம். விசுவாசத்தோடு இருக்கும்போது பூரண பலனை பெறுவோம். 3வது, பொறுமையா இருக்கும்போது பூரண பலனை பெறுவோம். இந்த கடைசி நாட்களில் நமக்கு நிறைய உத்தரவுகள் வரும். நீங்க நல்லா கவனிங்க. இந்த கடைசி நாட்கள்ல நீங்க இனிமேல் வர்ற காலத்துல நமக்கு தமிழ்நாட்டில் ஆண்டுடைய கிருபையினால ஒரு திறந்த வாசல் இருக்குது. போன ஞாயிற்றுக்கிழமை ஜார்க்கண்ட்ல எங்க சித்தப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஊழியர். நேற்று கூட எங்க அப்பா சர்சார் குரூப்ல இந்த போட்டோ போட்டிருந்தாங்க, பார்த்தீங்கன்னு தெரியல. அவர் பேர் அஜய்குமார். ரொம்ப அறிமுகமான ஊழியர். ஞாயிற்றுக்கிழமை 6 நடந்துட்டு இருக்கும்போது உள்ள போய் அவரை அடிச்சு சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளையும் வெளியெடுத்துட்டு போய் பாஸ்டருக்கு சாணியில மாலை போட்டிருக்காரு. இதுல எவ்வளவு உபத்திரவங்கள போறாங்க தெரியுமா சபைகள். அதுவே இந்த பாண்டிச்சேரிக்கு போயிருந்தால அந்த சர்ச்சு பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ணிருக்கும் போதே ரொம்ப வேதனையோட சொன்னாரு. 3 ஊழியக்காரர்களை சத்தீஸ்கர்ல அவங்க மிஷனரியில தாங்குறாங்க நம்ம சபையில இருந்து. மிகப்பெரிய சபை, நான் போயிருந்த சபை பாண்டிச்சேரியில. அப்போ அவர் சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிச்சுட்டு ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே
மிஸ்ஸரி அந்த 3 பேர்ல ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க. என்னன்னு கேட்டா பாஸ்டர் சரி அந்த 3 பேர்ல ஒருத்தர் வெள்ளிக்கிழமை ஃபோன் பண்றாங்க. பாஸ்டர் போன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது என்னை கூட்டு போய் பாஸ்டர் கூட்டு போய் பயங்கர அடி பாஸ்டர் அடிச்சு என்ன செஞ்சாங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை இப்பதான் விட்டாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு அவங்களுக்கு என்ன செய்யறேன் ஃபோன் பண்றேன். உடனே பாஸ்டர் அழுதான். ஆண்டவரே ஊழியக்காரனை எவ்வளவு நெருக்கப்படுறாங்க, உபத்திரவப்படுறாங்க, அவ்வளவு நெருக்கத்துல போறாங்க. இது ஏசப்பா சொன்ன காரியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த வசனத்தை வாசிங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் நமக்கு ஒருவேளை உபத்திரவங்கள் வந்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா அந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை தெரியுமா? இப்ப அதுதான் சொல்றேன். நீதிமானுக்கு ஏன் சோதனை வருது தெரியாது. ஆனா என்ன செய்யணும்? யோபு போல பொறுமையா இருக்கணும். அந்த வசனத்தை வாசிங்க. கடைசியா லூக்கா சுவிசேஷம் 21:16-9 வரையா வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 21:16-19 வரைக்கும். பெற்றோராலும் சகோதரராலும் வாசிங்க. ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுகின்றது. உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்திற்கும் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் இதுதான் முக்கியமான வசனம். வாசிங்க. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே ஏன் ஆண்டவரே தெரியல. யோபு வாழ்க்கையில அதுதான். ஏன் ஆண்டவரே தெரியல. ஆனா பொறுமையா காத்திருந்தான். பூரண பலன் உண்டான ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சபைகள் எந்த அளவுக்கு உபத்திரவப்படுதோ அதுக்கு பின்பாக வேத வசனம் என்ன செய்யணும்? வளர்ந்து பெறும். ஹல்லேலூயா. பைபிள் ஆதாரம் இருக்கா? இருக்குது. ஏரோது யாக்கோபை கொலை செஞ்சான். கொலை செஞ்சு அவன் என்ன செய்யறான்? பிரசங்கம் பண்றான். அவனுக்கும் வசனம் தெரியல, பிரசங்கம் பண்றான். ஆனா தேவனுக்கு மகிமை செலுத்தாம போனோடனே ஆண்டவர் அடித்தார், அவன் செத்து போனா. அடுத்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க. வேத வசனம் வளர்ந்து பெருகிட்டு. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. உபத்திரவங்களை சபை சந்திக்கிறது. ஆனா பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபை இதுவரை இல்லாத அளவு ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. சென்னையில ஏன் தெரியுமா ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு திரண்டலா போறாங்க? ஒரு நாள் மோகன் பாஸ்டருடைய வாயிலிருந்து வந்த வசனம் வந்த வார்த்தை. மோகன் சிதாசரசும் இதே காரியத்தை சொன்னாங்க. சென்னையில ஒவ்வொரு சபையும் 1000 பேருக்கு மேல இருக்காங்க. சின்ன சபையில இருக்குது. ஆனா பல சபைகள்ல ஆனா இங்க மாதிரி தான் ஒரு அதிக ஊழியர்கள் கிடையாது. ஜெபங்கள் நடக்குது, இடைவிடாமல் ஜெபங்கள். இப்போ மோகன் பாஸ்டர் சபையில பிரேயர் டவர்னே அவங்க கட்டியிருக்கிறாங்க. நான் இன்னும் போய் பார்க்கல. அந்த சமீபலாவத்துல ஜெபம் பண்றதுக்காகவே தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா தேசத்துடைய வரைபடங்களும் அங்க வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி சென்னை மாவட்டம் அங்கிருந்து பார்த்தா சென்னை ஃபுல்லா தெரியும். அங்க மேலே ஜெபம் பண்ணலாம். அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஜெபங்கள் எல்லாம் நடக்குது. ஆனா ஊழியர்களுக்கு நிறைய தடை இருக்குது. ஆனா ஒருத்தர் ரத்த சாட்சியாக விழுந்த யாரு? நீ யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டணும். இயேசுடைய 12 சீசன்ல ஒருத்தர். அவர் எங்க கொண்டாங்க? அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்ல. இன்னைக்கும் ஒரு நினைவாக சர்ச் இருக்குது. அவருடைய கல்லறை எங்க இருக்குன்னா சாந்தோம் சர்ச்சு. நீங்க பீச் ரோட்ல இருக்கு சாந்தோம். அந்த சர்ச்சுக்குள்ளதான் அவருடைய கல்லறை இருக்கு. ஏன் சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஒரு நீதிமான் மரித்தான், கோதுமை மணி விழுந்துச்சு, மிகுந்த பலனை கொடுத்துச்சு. இதெல்லாம் சாதாரண கிடையாது. நீங்க ஏன் சபையில் வளருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரத்த சாட்சி விழுது. அதனால நான் சொல்றேன், இவ்வளவு நெருக்கத்துக்குள்ள போனாலும் பொறுமையினால இருதயத்தை என்ன செய்து கொள்ளணும். அல்லேலூயா. நமக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. கடைசி நாட்கள் தான் நடக்கும். ஆனாலும் கூட நமக்கு என்ன தேவை? பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை இந்த கடைசி காலத்துல எல்லா ஜனங்களும் உங்களை பகைக்கிறவங்களா மாறலாம். எல்லா ஜனங்களும் பகைக்கப்படும் சொல்லுவா மாறலாம். ஆனாலும் ஒரு காரியம் நிச்சயம், அவரை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். சபை வளர்ந்து பெறுகிறது. அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலையோ? வசனத்தை எத்தனாவது அதிகாரம்? 12ஆம் அதிகாரமா? 12:24 பாருங்க. தேவ வசனம் வளர்ந்து அதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா சபைகள் அந்தியோகா
எல்லா இடத்தையும் வளருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் எழுப்புதலை கொடுத்தார். உபத்திரவப்படுகிறவனுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற எங்களுக்கு இளைப்பாறுதலையும் கொடுக்கிறது அவருக்கு நீதியா இருக்குன்னு சொல்லி 1 தெசலோனிக்கர் 1 இருக்குது. வாஸ்த நேரம் டைம் கொடுத்துச்சு. அதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு உபத்திரவப்படுத்துறானே அவனுக்கு உபத்திரவம் வரப்போகுது. ஆனா சபைக்கு என்ன வரப்போகுது? வெற்றி, இளைப்பாறுதல் வரப்போகுது. அல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்துல ஒரு லைட்டா நினைப்பூட்டிட்டு நான் ஜெபத்தை முடிக்க போறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கிருபை தருவாராக. ஆமென். இந்த வசனத்தை பாருங்க. இன்னைக்கு சபையில் உபத்திரவத்துக்குள்ள போகுது, அடிக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க. நீங்களும் நானும் அவங்களுக்கு அதிகமா ஜெபம் பண்ணணும். அந்த வசனம் நம்மளை தேற்றும் பாருங்க. இந்த வசனத்தினால நம்ம தேற்றிக் கொள்வோம். சபைகளை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 1:6 உங்களை உபத்திரப்படுத்துவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுத்துகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலை பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுக்கு எப்படி இருக்குது? நீதியாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள தெய்வம். அல்லேலூயா. இப்ப நம்மளை போட்டு அடிக்கிறான், ஒருங்குறான். ஆனா நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். அவன் கரெக்டா பிடிச்சிக்குவான். அல்லேலூயா. எப்படி ஏறோது அடிச்சா புலிபுல் செத்தானோ அது போல நடக்கும். நடக்குமா நடக்காதா? யாரெல்லாம் சபை உபத்திரவப்படுத்துறாங்களோ, பைபிள்ல நீங்க நல்லா பாருங்க. சவுல் எல்லாரையும் பாழாக்கிட்டு இருந்தான். ஆண்டவனை ரட்சிக்காத உண்மைதான். ஆனா 3 நாள் அவனுக்கு என்ன தெரியாம போச்சு? 3 நாள் அவனுக்கு கண்ணு தெரியாம போயிட்டு, கண்ணு தெரியாம அலையிறான் பவுல். ஆனா ஆண்டவர் அகடியாவை அனுப்பி கண்ணை திறந்து திருப்பி முடிச்சு வச்சார். அல்லேலூயா. அதனால நீங்க ஒருபோது நீங்க கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்க. உபத்திரவப்படுகிற நம்ம ஆத்துமாக்களை காத்துக்கொள்வோம். பூரண பலனை நம்ம பெற வேண்டும் என்றால் இந்த வருஷத்துல ஆமென் எல்லாவற்றும் உண்மையா இருக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. 2வது, விசுவாசத்துல பின்வாங்காதீங்க, தொடர்ந்து முன்னேறுங்க. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று விசுவாசத்துல போயிட்டே இருங்க. 3வது, சோதனைகள் வரும் பொழுது பொறுமையினால் உள்ள ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நாமே இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.